ஆர்டிக்கல் லேர்னன். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி கூட நிறைய டிக்ஷனரி இருக்கும் இல்லைங்களா? எல்லா டிக்ஷனரிலையும் ஆர்டிகல்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இங்கே. வேர்ட்டர் பியூஷர்னா டிக்ஷனரி. JNZD Beispiele and see the examples. O state der article, O der plural. So article எந்த இடத்துல இருக்கு, plural எந்த இடத்துல இருக்கு. Markieren Sie mit zwei Farben. Mark with 2 colors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராங்கன்ஹவுஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. தஸ்ன்றது ஆர்டிக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க. ER கொடுத்தீங்கன்னா உங்களோட்டு ப்ளஸ் ER கொடுத்துட்டீங்கன்னா ப்ளூரல் வந்துடும். ஸோ என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? ein Gebäude in dem Kranken untersucht und behandelt werden und langere Zeit bleiben. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்னா என்னது? அவங்க வந்து இட்ஸ் a building where sick people are examined and treated. They stay for a long time. சும்மா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ப்ளூரல் ஃபார்ம் எங்கே இருக்கு, ஆர்டிக்கல் எந்த இடத்துல இருக்குன்றது தான். ஸோ இந்த இடத்துல ஆர்டிக்கல் இருக்கு, இங்கே ப்ளூரல் இருக்கு. இப்போ தாஸ் இது புக்கு பியூஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்குலர் ப்ளூரல் பியூஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஆர்டிக்கல் என்ன, டேரா தஸ்ஸா டின்னா இங்கே எங்கே போட்டிருக்காங்க, எங்கே எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையா? ஓகே, இங்க NT கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசியில NTனா என்னது? நைட் ரூம். ஸோ நைட் ரூம்க்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? நைட் ரூம்க்கு என்ன ஆர்டிக்கல் வருமா? தஸ். ஓகே, நைட் ரூம்க்கு தஸ். ஓகே, அடுத்தது கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆர்டிக்கல் எங்க என்ன கொடுத்துருக்காங்க? சொல்லுங்க, ஆர்டிக்கல் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு. கிலோமீட்டர்னு இருக்கு, எங்க கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல்? ஆக்சுவலி ஆர்டிக்கல் என்ன சொல்றேன் நானு? மாஸ்குலினுக்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? டேர். நைட் ரூமுக்கு ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து எங்க இருக்கு ஆர்டிக்கல் நீங்க சொல்லுங்க. டேர் பக்கத்துலயே இருக்கு இல்லைங்களா? அப்ப ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தீங்க? ஸோ இங்க வந்து பக்கத்துலயே இருக்கு, டேருன்னு இருக்கு. அப்பனா என்னது? இது மேஸ்குலின். ஸோ இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் ஸ்பெல்லிங் தான். ப்ளூரலுக்கு கிலோமீட்டர் தான், ஸ்பெல்லிங் சேஞ்ச் எதுவுமே ஆகலை. mass and height for the 1000 meter. 1000 unit of measurement. 1000 மீட்டருக்கு 1 கிலோமீட்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதோட டெஃபினேஷன். ஓகே, அதுக்கப்புறமா ஜெமினார. ஸோ இங்க எங்க இருக்கு? தஸ் மேலேயே இருக்கு. ப்ளூரலுக்கு டி செமினார கொடுத்துட்டாங்க. கரெக்டா?
ஸோ டி செமினாரே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஓக்கன்னா வீக். ஸோ இங்க எங்க கொடுத்துருக்காங்க? ஆஹா. ஓகே, இங்க ஃபெமினின் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இங்கே நவுன் ஓக்கன்றது நவுன், நோமன் அப்படின்னா நவுன். அது வந்து என்னவா இருக்கு? ஃபெமினின். ஃபெமினின்னா என்ன வரும்னா இங்க டி வரணும். ஓகே, அடுத்தது டாக். டாகுக்கு எங்க கொடுத்துருக்காங்க? எம். எம்னா என்ன? எம்னா மேஸ்குலின். புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொரு டிக்ஷனரியில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். சில இதில் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இது வந்து கடைசியில் இருக்குது பாருங்க. இங்கேயும் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஃபெமினின் சொல்லிட்டாங்க, இங்கேயும் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து மேஸ்குலின் எம்என் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கற்றுக்கணும் என்னது அது மேஸ்குலினா ஃபெமினினா நாய்ட்ருமான்னு. நீங்கள் இப்படியே டிக்ஷனரியில் எந்த டிக்ஷனரி எடுத்தாலும் நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் படிச்சீங்க இல்லைங்களா, என்னென்ன அது மேஸ்குலின்ல எதெல்லாம் வருது? மேஸ்குலின்ல டேர் கிலோமீட்டர், அப்புறம் வேற என்ன வருது? டேர் டாக். இங்க எழுதுங்க, டேர் கிலோமீட்டர், டேர் டாக் எழுதுங்க. வெறும் கிலோமீட்டர் எழுதுங்க, கிலோமீட்டர். அப்புறம் டாக். நைட் ரூம்ல என்ன வருது? செமினார். பவுச்ல புக். புக். கிராங்க் நோஸ் எழுதிட்டாங்க அவங்களே. ஃபெமினின்ல என்ன வருது? ஓக்க. ஓக்க மீன்ஸ் வீக். ஓக்கன்னா வீக். அது மட்டும் தான் நினைக்கிறேன்ல. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறமா இன்னொரு விதம் என்ன கற்றுக்கலான்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆர்டிக்கல் இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இங்கே கலர்லேயும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. டர் மேஸ்குலின் எல்லாமே என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஸ்குலின் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. நாய்ட்ரூம் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஃபெமினின் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. செக் பண்ணிட்டீங்களா? இப்போ தாஸ் புக் எங்கே இருக்கு? இந்த டேபிள் இங்கே இருக்கா? ஓகே. டி ஸ்டூடெண்டின் எங்கே இருக்காங்க? ஸ்டூடெண்டின் என்னது? என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்டின் என்னது? ஸ்டூடெண்டின். ஃபெமினின் தான். ஸ்டூடெண்டின்னா யாரு? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஃபெமினின். ஃபீமேல் ஸ்டூடெண்ட். அதுதான் வேணும், ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க எங்க இருக்காங்க? இங்க உட்காந்துருக்காங்க. ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சரிங்களா? டி யூனிவர்சிட்டேட். இந்த யூனிவர்சிட்டி கூட ஃபெமினின், டி யூனிவர்சிட்டேட். டேர் கம்ப்யூட்டர், இது வந்து மேஸ்குலின். ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, டேர் கம்ப்யூட்டர் இந்த டேபிள்ல இருக்கு. தாஸ் ரெஸ்டாரண்ட், இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கா, அது நாய்ட்ரூம். டேர் கெல்னர். கெல்னர்னா யாரு? மேஸ்குலின் தான். அவங்க யாரு? கெல்னர்னா வெயிட்டர். வெயிட்டர், சர்வர். சர்வர், வெயிட்டர். ஓகேவா? டி ரெக்னுங். ரெக்னுங்னா என்னது? பில்.
எங்க இருக்கு பில்லு? சர்வர் கொடுக்குறாரு பாருங்க. ஓகே. டேர் ஆஸ்க்ட். டி பேஷியன்டின். ஆமா. Das Krankenhaus. ஹாஸ்பிட்டல் தான் Krankenhaus. ஓகே. Das Taxi. ஓகே. Taxi fahrer. Der Schlüssel. Schlüsselனா கீ. இப்ப புரிஞ்சுதா? அந்த மாதிரி கூட நீங்க கத்துக்கலாம் கலர்ஸ் போட்டு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாய் இம் கிளப். ஸோ ஒரு கிளப்ல புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதுதான் இங்கே. பர்சான்லிஷ அன்காபன் பர்சனல் டீடைல்ஸ் வாஸ் பாஸ் zusammen. ஸோ இதுக்கும் எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்க நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாக் நாம இல்ல ஃபேமிலியன் நாம. நாக் நாமன்னா என்னது? லாஸ்ட் நேம் இல்லைன்னா ஃபேமிலி நேம். ஸோ அது மில்லர். சூப்பர். ஃபோர் நாமன்னா ஃபர்ஸ்ட் நேம். ஜோனத்தன். கெபுட்ஸ் டாட்டும் டேட் ஆஃப் பர்த். கெபுட்ஸ் டாட்டும்னா டேட் ஆஃப் பர்த். நுல் ஐன்ஸ் நுல் ஃபியர் இதுதான். கெபுட்ஸ் ஆர்ட் அப்படின்னா பர்த் பிளேஸ். அட்ரஸே. அட்ரஸ். கோய்டேஸ்ட்ராசே ஈவன் இது கரெக்டா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா ஹேண்டி நம்பர். 0 1 7 1 1 2 0 8 und 6 1 4. ஓகே சூப்பர். இங்க என்னன்னா ஸ்போர்ட் கிளப். இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும். உங்களோட நேம்ஸ், உங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்போர்ட் கிளப்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஸோ ஃபோர் நாம உங்க ஃபர்ஸ்ட் நேம் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி நேம் எழுதுங்க. கெஸ்ட்லெக்ட்னா ஜெண்டர். வைப்லிஷ்னா லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் வைப்லிஷ் அப்படின்னு போடணும். மென் எல்லாத்துக்கும் மேன்லிஷ். நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்பலன்னா கைன அன்காப. கெபுட்ஸ் டாட்டும் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. இமெயில் அட்ரஸ் எழுதுங்க. டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ், உங்க ஸ்ட்ரீட்டு, ஹவுஸ் நம்பர், பின்கோட், சிட்டி. ஸ்கூலா இல்ல ஆஃபீஸா அதை எழுதணும். கோர்ஸ் இந்த மேல கொடுத்துருக்கிற என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன டே அப்படின்னு எழுதணும். ஓகேவா? எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே எழுதிட்டு சொல்லுங்க. ஷூலவா? ஷூலனா ஸ்கூல் போறீங்கன்னா ஸ்கூல் பேர் எழுதணும். ஃபெர்மா ஆஃபீஸ் போறீங்கன்னா ஆஃபீஸ். யூனிவர்சிட்டி போறீங்கன்னா யூனிவர்சிட்டி. டாக் டே. இங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன டே
Which day? முடிஞ்சுதா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் லெசன் முடியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வீடியோ இருக்கும். வீடியோ வந்து அலாங்கோ ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த லெசனில் படித்தது ஃபுல்லாகவே சம்மரைஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் லெசன் வந்துட்டோம். ஸோ தேர்ட் லெசன் வந்து இன் ஹம்பூர்க். ஹம்பூர்கில் இருக்கிற சில லோக்கல் பிளேசஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன பிளேசஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு 5 பிளேசஸ் இருக்கு. யார் படிக்கிறா? படிங்க. இன் ஆக்ஸ்டுண்டன், நாக் வார்ஷாவ். படிங்க, நான் ஹெல்ப் பண்றேன். யாராச்சும் ஒருத்தர் படிங்க. ஆ. ம். ம். நாக். ஆ. ஆ. ம். நாக். ம். கோப்பன்ஹாகன். ஆ. 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 ம். 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 ஆ. 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 ஜூகே. வெரி குட், வெரி குட், சூப்பர். இன் 8 hours, 8 ஹவர்ஸ்க்கு எங்கே போகலாம்? வார்ஷோ போகலாம். 6 ஹவர்ஸ்க்கு எங்கே போகலாம்? மென்ஷன் போகலாம். 5 ஹவர்ஸில் கோப்பன்ஹாகன் போகலாம். 2 ஹவர்ஸில் பெர்லின் போகலாம். ஸோ எவ்ரிடே வந்து இந்த இடத்துலேருந்து 720 ட்ரெயின்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் யார் படிக்க போகிறா? படிங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்பர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, படிங்க. நம்ம யாரும் படிக்கலையா? எல்லாரும் வெளியில இருக்கீங்களா? நான் யாரு ஃப்ரீயா இருக்கிறீங்க? படிமா. டி எல்ஃபில் ஹார்மோனி. ஆ. ஆ. பவுசைட். ஆ. 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 Zweitausend Sieben. Sieben. ஆ. Bis. ஆ. Sechzehn. Sechzehn. Sechzehn.
ம். ம். எவ்வளோ காஸ்ட்? 800. ஆ ஜெக்ஸூண்ட் ஜெக்ஸிக் ஜெக்ஸிக். ம். ஆ. ம். 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 ஜீப்சேன். ம். ஃபியர், கொமா, கொமா. ஃபியர், கொமா, ஃபுன்ஃப். ஃபுன்ஃப். ஆ. பெசூக்கர். ஆ. ஆ. 600 கான்செப்ட். ம். ஸோ இந்த பில்டிங் பேர் வந்து எல்ஃபில் ஹார்மோனி. ஸோ அது என்ன, அது வந்து ஸ்டார் இந்த ஹம்பூர்க், அதுதான் ஸ்டார் அந்த பிளேஸ். பவுசைட் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம், அது கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 9 இயர்ஸ் ஆச்சு. 2007லேருந்து 2016 வரைக்கும். எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு? 866 மில்லியன் யூரோஸ். இந்த ஃபர்ஸ்ட் இயர் 2017ல் 4.5 மில்லியன் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அதை பார்க்கறதுக்கு. 600 கான்சர்ட்ஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் டேர் ஹாஃபன் 12,000 ஷிஃபே. யார் படிக்கிறா? எல்லாம் வேலையில இருக்கீங்களா? ஓகே, நானே படிக்கிறேன். 12,000 Schiffe pro year, 12,000 ships per year. Bis zum Meer sind es von Hamburg circa 100 kilometers. ஸோ ஹம்பூர்க்லேருந்து அங்கே கடலுக்கு போகிறதுக்கு வந்து 100 kilometers ஆகும். டி ஷிஃபே ஃபாரின் ஆஃப் டேம் ஃப்ளூஸ் எல்பே. ஸோ அந்த ஷிப்பு வந்து ரிவர், ஃப்ளூஸ்னா ரிவர் எல்பேலேருந்து ட்ராவல் ஆகும். Die Schiffe fahren in 175 Länder, 175 countries-க்கு travel ஆகுது அந்த ஷிப்ஸ். அடுத்தது வேற யாராச்சும் படிங்க. ஜெனோவா படிமா. மிஷல். ம். 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 மென்ஷன். ம். 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 மீட்டர். மீட்டர் ஹோக். ம். ம். தாசீட். ம். ஹாஃபன். ம். வெரி குட். ஓகே. மைக்கேல்னா சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இதில் வந்து டேர் மிஷல் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஹம்பூர்க். இங்கே வந்து பிளேஸ் எத்தனை பேருக்கு இருக்குது? 2500 பீப்புள் இருக்கிற மாதிரி இடம் இருக்குது. இந்த டவர் டெர் டுரும் அப்படின்னா அந்த டவர் இருக்கு இல்லைங்களா? அது 132 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் இருக்குது. அங்கே மேலே போனீங்கன்னா அங்கேருந்து வந்து போர்ட், இந்த ஹாஃபன் பக்கத்தில் இருக்கிறதுல ஹாஃபன், அங்கேருந்து பார்க்கலாம், மேலேருந்து பார்த்தா தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட் படிங்க. ம். ஆ. ஸ்வான்சிக். ம். 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 ஐ. ஆ. ஆ. ம். டூர்ம். ஆ. ம். ம். ஜுவல்ஸ். ஆ. ஹோக். ம். சூப்பர். யார் படிச்சது? அரவிந்த் குமாரி. சூப்பர்மா. 2 பேர் நல்லா படிச்சீங்க. ஜெனோவா, அரவிந்த் குமாரி. வேற யாராச்சும் படிச்சீங்களா? இல்ல. ஓகே.
It is above 120 years old. அந்த இந்த place வந்து 120 years old இந்த building. And 111 meters breadth அதோட சைஸ் இருக்கு. அந்த டவர் இருக்கு இல்லைங்களா நடுவில் டவர், the tower in the middle is 112 meters height. ஓகே, இது படிச்சிட்டோமா? இப்போ வந்து இது என்னென்ன பிளேஸ்ன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆடியோ கேட்டுட்டு இது எந்த பிளேஸ்ன்னு 1 2 3 4 மார்க் பண்ணணும். இந்த பாக்ஸில் மார்க் பண்ணணும். இந்த ஆல்ரெடி சி வந்து 1ன்னு போட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் தான் படிப்பாங்க, இதில் இருக்கிற சிலது தான் படிப்பாங்க. அதை வச்சு தான் இது என்ன டெக்ஸ்ட்ன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹாஃப் அண்ட் ஃபர்ஸ்டே பண்ணிட்டாங்க, 1ன்னு போட்டாங்க. அடுத்தது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது என்ன என்ன பிக்சரு, என்ன பிளேஸ் இது? ஆ ஆ ஓகே. ஆ ஆ சூப்பர். இங்கே 1 போட்டுக்கோங்க, அந்த பாக்ஸில் 1 போட்டுக்கோங்க. 2 1 இல்லை 2 2. இப்போ தேர்ட் ஒன். ஸோ இது என்னது? இதுமா யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஈ தான், கரெக்ட் தான். சூப்பர் சூப்பர், இதுதான் ஈ. சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரிங்களா? இது சூப்பர். லாஸ்ட். ஸோ இது வந்து பி. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இப்போ படிச்சிட்டோமா? இது என்ன இடம்னு மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு வந்து என்ன இடம்னு சொல்லுவாங்கன்னா டேர் பேன்ஹோஃப். பேன்ஹாஃப்னா ட்ரெயின் ஸ்டேஷன். டேர் பேன்ஹாஃப் இங்கே நீங்கள் எழுதிக்கோங்க. டேர் பேன்ஹாஃப். சரி, இது இப்படியே படிச்சுக்கணும். டேர் பேன்ஹாஃப் அப்படின்னு படிச்சுக்கணும். ட்ரெயின் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்க? வெரி குட். ஸோ இது என்னது? இது வந்து தஸ் கான்சர்ட் ஹவுஸ். இது ஒரு கான்சர்ட் நடக்கிற ஒரு வீடு. கான்சர்ட் ஹவுஸ். அந்த கான்சர்ட் ஹவுஸ்
பேர் என்னது? எல்ஃபில் ஹார்மோனி. இப்படியும் சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லுவாங்க. எல்ஃபில் ஹார்மோனினா கான்சர்ட் ஹவுஸ், இல்ல கான்சர்ட் ஹவுஸ்னா எல்ஃபில் ஹார்மோனி. அப்புறம் ஹாஃபன் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. சி வந்து ஹாஃபன். ஹாஃபன்னா போர்ட். அதுக்கப்புறமா இது வந்து சர்ச். சர்ச்சுக்கு வந்து டி கிர்ஷ். டி கிர்ஷ். ஓகே, இது பேர் வந்து தாஸ் ராத் ஹவுஸ். ராத் ஹவுஸ் அப்படின்னா அது ஒரு டவுன் ஹால். அங்கதான் சில அபிஷியல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். மார்க் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா இது? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நீங்க இங்க போடணும், நம்பர்ஸ் போடணும். ராட் ஹவுஸ் வந்து ஊபர் 120. என்னால எழுத முடியல, இது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது, நீங்களே இது பண்ணுங்க. ராட் ஹவுஸ் எத்தனை இயர்ஸ் ஓல்டு? 120 இயர்ஸ் ஓல்டு கொடுத்துருக்காங்க. டவர் வந்து எத்தனை மீட்டர்ஸ் ஹைட்டு? 112 மீட்டர்ஸ். 112 மீட்டர் வாக். ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதிடுங்க, அந்தந்த பேசேஜில் இருக்கிற நம்பர்ஸ். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸ் எடுத்துட்டு அந்த பிளேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயிலோ இல்லை ஏதாவது ஒரு இடம் அவங்க ஊரில் எது ஃபேமஸோ அந்த பிளேஸை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்க. சரிங்களா?
ஓகேவா? ஸோ இது ஒரு ஊரை பற்றி எழுதியிருக்காங்க பாருங்க. லிசபானில் வந்து எத்தனை பீப்புள் இருக்கிறாங்க, அங்கே போர்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் லாங்கில் இருக்குது, எத்தனை ஷிப்புக்கான பிளேஸ் இருக்குது, ஸோ அந்த பிரிட்ஜோட நேம் என்ன, அது எத்தனை மீட்டர்ஸ் லாங்கில் இருக்குது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் இது வந்து நம்ம மண்டே தான்.